3 நாள்ல அவர் மகத்தான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்க. ஒரு புதிய கட்சி இதுவரை தேர்தலில் போட்டியிட்டதில்லை, ஆட்சி நிர்வாகத்துல பங்கேற்றதில்லை, கட்சி தொடங்கியே 2.5 வருஷம் தான் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இவ்வளவு நிதானத்தோடு எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ்மெண்ட் கமிட்மெண்ட் இருந்தா கடுமையா உழைக்கிறாரு. ஜாதகம் பாக்குறவரை போட்டாங்க, ஜாதகம் பாக்குறவரை அவர் வீட்டுல வச்சு பாத்துக்கிறாரு. ஜோதிடர் இஸ் ப்ரொஃபஷன் அஸ்ட்ராலஜருங்க. டாக்டரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, நர்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே இவங்க ஜோசியரை போட்டார், இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, இவனுங்க எல்லாருமே ஜோசியம் பார்த்துட்டு வர்றவனுங்க தான். திமுக சொல்லிதான் மாத்தினாங்கன்ற மாதிரிதான் பேசிட்டாங்க. மக்கள் எல்லாம் திமுக சொல்லிதான் அவருக்கு ஓட்டு போட சொன்னாங்க. அவங்க கட்சிகள்லாம் ஆதரிச்சுதான் ஆட்சி நடக்குது. சொல்லிட்டு இருக்கட்டும். ஒரு வாரம் 10 நாளைக்கு. முதல்ல என்னுடைய வேண்டுகோள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பேரை மாத்துங்க. கலைஞர் வீட்டு கோபாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்கல. கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஏங்க அந்த பேர் தொடரணும்? கக்கூசு பாத்ரூமுக்கு தாங்க பேரு வைக்கல கலைஞர் பேரு. தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க. 3வது நாளே ஒரு ஆட்சி கிட்ட நீங்க ஏன் 2500 கொடுக்கலான்னு கேட்டா மக்கள் சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆட்சியை பத்தி தெரியாதா, அரசாங்கம் நடத்துறத பத்தி தெரியாதா? காழ்ப்புணர்ச்சிங்க, அவ்வளவுதான். பொத்தரிப்பு, பொறாமை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இது சட்டமன்றம் பார்த்திருப்பீங்க, நாட்கள் பார்த்திருப்பீங்க. இப்போ இவ்வளோ மக்கள் நமக்கு வாக்களிச்சிருக்காங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் உணர்ந்துட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி பார்க்கும்போது அடுத்தடுத்து திட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப டாஸ்மாக் கடைகள் மூடல்னு காலையில சொன்னா மத்தியானமே அதோட ப்ராசஸ் நடக்குது. அடுத்தடுத்து அந்த பெண்களுக்கான சிறப்பு அதிரடிப்படையா இருக்கட்டும், அந்த போதைப் பொருள் தடுப்பு படையா இருக்கட்டும், அதுவும் ஒரு பக்கம் அரசாணை வெளியிட்டோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி இன்னைக்கு பெரிய அறிவிப்பா எல்லாரும் பாக்குற விஷயம் சட்டம் ஒழுங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இவருடைய இந்த ஆட்சி, இந்த 3 நாட்கள்ல அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும்? 3 நாள்ல அவர் மகத்தான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்க. ஒரு புதிய கட்சி இதுவரை தேர்தலில் போட்டியிட்டதில்லை, ஆட்சி நிர்வாகத்துல பங்கேற்றதில்லை, கட்சி தொடங்கியே 2.5 வருஷம் தான் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இவ்வளவு நிதானத்தோடு இவ்வளவு வேட்பர்த்தின் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு 3 நாள்ல பாருங்க, இன்னும் அவங்க அமைச்சரவையே முழுசா போடலைங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஒரு 9 மினிஸ்டர் தான் போட, இன்னும் அவங்களுக்கு இலாக்காக்கள் கூட ஒதுக்கல. இன்னும் அவங்க மந்திரிங்களா தான் இருக்காங்களே தவிர எதுக்கு மந்திரின்னு அவங்களுக்கே தெரியாது. நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் மிச்சம் விரிவுபடுத்தணும் இல்லையா? அத நம்பிக்கை வாக்கில் வெற்றி பெற்ற பிறகு விரிவுபடுத்தலாம்னு அவர் ரைட்லி ஐ திங்க் ஹி டிசைடட். அதனால இப்ப நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றுட்டாரு, விரிவுபடுத்துவார் அடுத்த சில தினங்கள்ல. அப்ப எல்லாருக்கும் போர்ட்போலியோ ஒரே மாதிரி இப்போ பீஸ் மீலா கொடுக்காம எல்லாருக்கும் போர்ட்போலியோ அனௌன்ஸ் பண்ணி 1 ஸ்ட்ரோக்ல முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, எவ்வளவு மீட்டிங்க. அவரு ஒரு உச்சக்கட்ட நடிகரா இருந்தவர், கேரவன்ல வாழ்க்கை நடத்தினவரு. ஆக கடந்த 3 நாட்களாக கேரவன் லைஃபுக்கு பழக்கப்பட்டவரு, சொர்க்க வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவரு. இன்னைக்கு பாரு, எப்ப தூங்குறாரு எப்ப எழுந்துக்கிறாருன்னு தெரியலீங்க. எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ்மெண்ட் கமிட்மெண்ட் இருந்தா கடுமையா உழைக்கிறாரு. 3 நாளா பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு வேலைகள், எவ்வளவு ஃபைல்ஸ் பாக்குறாரு. அதிகாரிகள் நியமனம், உளவுத்துறை IG அஸ்ரா கர்க போட்டிருக்காரு, IAS அதிகாரிகளை ரீஷப்பிள் பண்றாரு. ஆக இன்னைக்கு எனக்கு உண்மையிலே பொறாமையா இருக்கு. எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட் லேர்னரா இருக்காரு, எவ்வளவு விஷயங்களை நேத்து கூட பாருங்க, சட்டமன்றத்துல அதிகாரிகள் தான் எல்லா நோட்ஸும் எடுத்துக்குவாங்க. ஆனா இவரு முதல்வர்ன்ற முறையில சௌமியா அன்புமணி பேசுற நல்ல விஷயங்கள், பிரேமலதா சொல்றது எல்லாத்தையுமே நோட்ல எடுத்துட்டாரு. ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த இவர் இருக்காரு இல்லையா, அவர் பேர்னா அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணார் இல்லையா, பர்சனல் ஒரு OSD ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அவருடைய கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அந்த ரத்தன்
அவர் பேர் நல்ல பேருங்க, ஜோதிடர் தான், ரத்தன் பண்டிட். ரத்தன் பண்டிட்ன்றவரு அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளரா எனக்கு தெரிஞ்ச 1 வருஷமா இருக்காரு. அவர் என்ன தொழில் பண்றாருன்றத நீங்க சொன்னீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் இன்ஜினியரா, டாக்டரா, பல் டாக்டரா, டீச்சரா, ஆட்டோ டிரைவரா, ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். ஹி வாஸ் த ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் தி டிவிகே. அப்போ ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியா முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்ற ஆளா அவங்க கட்சியால தானே போடுவாங்க. திமுக தானே போட்டிருக்காங்க, இல்ல வேற கட்சியில போடுவாங்களா, இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா போடுவாங்க. சோ இது ஒரு சாதாரண விஷயங்க. ஓஎஸ்டி பொலிட்டிக்கல், அது ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி தான். உடனே நம்ம ஊடகங்கள், நம்ம விஷயம் தெரியாதுங்க, ஜாதகம் பாக்குறவரை போட்டாங்க. ஜாதகம் பாக்குறவரை அவர் வீட்டுல வச்சு பாத்துக்கிறாரு. ஜோதிடர் இஸ் ப்ரொஃபஷன் அஸ்ட்ராலஜருங்க. டாக்டரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, நர்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சி, ஒண்ணு நான் இஷ்யூஸ் எடுத்துட்டு வந்து பேசுறது. பிரேமலதா கூட பெரிய ரொம்ப விற்பனர் மாதிரி பேசினாங்க. ஆனா பாருங்க, அவர் பக்கம் நியாயம் இருக்கு, தப்பு இல்ல. அந்த பண்டிட்டோ யாரோ அவர் பேரு, அவரு அவங்க டிவிகே கட்சியில அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காரு. அது ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான், முதலமைச்சருன்னு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. அதுல அவர் போட்டாரு. உடனே இவங்க ஜோசியரை போட்டாரு. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இவனுங்க எல்லாருமே ஜோசியம் பார்த்துட்டு வர்றவனுங்க தான். ராகு காலம், யமகண்டம் வெளியே வந்துட்டு தான் இவங்க எல்லாம் பெரியார் தொண்டர்கள் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி. அவர் அந்த கட்சியை சார்ந்தவர். அவர் எந்த தொழில் பண்ணா என்னங்க, தொழில் அவர் பொழப்புக்கு பண்றாருங்க. சோ அத பெரிய இஷ்யூ ஆகினாங்க. ஆனா அவர் நின்று இருக்கலாம், ஓ நான் ஆளுங்கட்சி, என் கட்சியாலதான் நான் எனக்கு ஓஎஸ்டியா போட முடியும், திமுக காரனையும் அண்ணா திமுக போட முடியாது, இது நீங்க எல்லாம் அப்படித்தானே பண்ணீங்கன்னு சொல்லி இருக்கலாம். பாருங்க, அதை கான்பிரண்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் அதை கேன்சல் பண்ணி விட்டாருங்க. உடனே இவங்க எல்லாம் பாருங்க மாத்திட்டோம் நாங்க, முதல் இது முற்றும் கோணல். என்னடா கோணல், உங்க புத்தி தான் கோணலா இருக்கு. ஆக திமுக சொல்லிதான் மாத்தினாங்கன்ற மாதிரிதான் பேசிட்டாங்க. திமுக சொல்லிதான் இப்ப ஆட்சியா அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. மக்கள் எல்லாம் திமுக சொல்லிதான் அவருக்கு ஓட்டு போட சொன்னாங்க. அவங்க கட்சிகள்லாம் ஆதரிச்சுதான் ஆட்சி நடக்குது. சொல்லிட்டு இருக்கட்டும், ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் ரெய்ட் நடந்து எல்லாம் உள்ள தள்ளும் போது அப்போ சொல்லுவாங்களா, திமுக படிதான் எல்லாம் நடந்துட்டு. முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் கைது பண்ணும்போது இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துல போன சுற்றறிக்கை ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. சிஎம்டிஏக்கு அதான் நம்ம ஆன்மீக செம்மல் சேகர் பாபு இலாக்கா, ஒரு நாளைக்கு 5 கோடி 10 கோடி லஞ்சம் புழங்குற இலாக்கா. அந்த இலாக்காவில போட்டிருக்காங்க, பார்த்தேன் நாங்க. ஏதாவது ஆச்சுன்னா தொலைச்சு போடுவேன்ற மாதிரி அந்த ஒரு பாணியில கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு போட்டிருக்காரு. சோ இப்போ ஒவ்வொரு துறைகள்லயுமே இந்த விஷயம் போயிருக்கதா சொல்றாங்க. எங்க என்ன தப்பு நடந்தாலும் நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். சொந்த கட்சியா இருந்தாலுமே நீங்க பேனர் வச்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆட்டங்கிட்டம் போடலாம்னு நினைச்சீங்கன்னா நடக்கிறத வேற சொல்லிட்டாரு. அன்னைக்கு பதவி எடுத்து அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த அட்டாக் எங்க சார் போகும்? நீங்க சொல்ற மாதிரி இந்த ரைடு, இப்போ அடுத்த அந்த அமைச்சர்கள் லிஸ்ட், இந்த ஊழல் வழக்குகள், அதுக்குள்ள விஜய் போவாரா? அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்வர் பண்ணுவாரா? போய் தானே ஆகணும். என்ன வாய்ப்பு இருக்குதான்றீங்க? ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதுதான் அவருடைய லட்சியம் என்றால் முதல்ல ஊழல் நடக்கிறத தடுக்கணும். சிஎம்டிஏ சர்க்குலர்லாம் அதை காட்டுது. டாஸ்மாக்ல அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதெல்லாம் 10 ரூபாய் வாங்குறது, இதெல்லாம் சரியாயிடும். ஊழலை தடுப்பதை முதல்ல செஞ்சிடணும். அப்புறம் ஏற்கனவே நடந்த ஊழலால் இந்த அரசு எவ்வளவு கனிம வள கொள்ளையில இழப்பு ஏற்பட்டிருக்கு, மணல் கொள்ளையில யார் யார் சாப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் கிரானைட் கொள்ளையில யார் யார் சாப்பிட்டு இருக்காங்க. அரசுக்கு வர வேண்டிய பணம் என்பது மக்கள் பணம் தானங்க. அப்ப அந்த மக்கள் பணத்தை சூறையாடினவங்க எல்லாம் வேடிக்கையா பார்க்க முடியும்? அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி அரசியல் மாறி இருக்கிறதால நடவடிக்கை என்பது இல்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதுல அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசருக்கெல்லாம் ஒரு 2000 போஸ்டுக்கு, 2500 போஸ்டுக்கு, ஒரு போஸ்டுக்கு 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு நாம சொல்லல. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க எங்கேயோ ரெய்டு போய் அங்க டைரிய புடிச்சு மொபைல புடிச்சு அதுல இருந்து அவங்க அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கடிதம் கொடுக்குறாங்க. இது அரசு துறை, அது ஒரு அரசு துறை, தனியார்ல இதுல. அப்ப அவங்க சொல்றாங்க இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, 200 பக்கத்துக்கு ஆவணங்கள்லாம் கொடுத்து இந்த அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் தான் போட சொல்றாங்க, தூக்குல போட சொல்ல. ஆனால் 9 மாசமா எஃப்ஐஆரே போடல. கோர்ட்டுக்கு போய் அதிமுக ஆட்கள் ஒரு தீர்ப்பு வாங்கின்னு வராங்க எஃப்ஐஆர் போட சொல்லி, அதையும் மதிக்கல. அப்ப அதையும் இந்த புதிய அரசு அப்படியே விட்டுற முடியுமா? புதிய அரசு என்னையா இது வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி இருக்கு, ஏன் போடாம இருக்கீங்க, போடுன்னு சொல்லுவாங்க. போட்ட அடுத்த நிமிஷம் இடி உள்ள வருவான். உள்ள வந்தானா நேருத்துக்கு உள்ள வைப்பான். இப்ப இதெல்லாம் நடக்கணுமா வேணாமா? ஆட்சி மாறி இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் என்னங்க? அவங்க பாதுகாத்தாங்க அமைச்சர் நேருவை, 2000 கோடி ரூபாய் அதுல மட்டும் ஊழல் நடந்திருக்கு. அது வந்து அவங்க துபாய்க்கு அந்த அரபு நாடுகளுக்கு போயிருக்குன்றது வரைக்கும் இடி சொல்லி இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா உடனே ஜெயில புடிச்சு போட்டிருக்கோம்னு சொல்ல, தண்டிச்சிருக்கோம்னு சொல்ல, அட்லீஸ்ட் விசாரிங்கப்பா. விசாரணை கூட செய்ய மாட்டோம்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்? அப்ப விஜய் வந்தும் இது எதுவும் நடக்காது அப்படின்னா அது அவருடைய ஆட்சிக்கும் அரசுக்கும் கெட்ட பேர் இல்லையா? அதனால லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு ஒரு வகை, லஞ்சம் ஏற்கனவே நடந்தது மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? நான் வாங்க மாட்டேயா இன்னில இருந்து. அப்ப நேற்று நடந்த லஞ்சம்லாம் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அதனால அடுத்த கட்டமா அவர் அதான் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி ஸ்டாலின் இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படின்னு நானும் பார்த்தேன். முதல்ல என்னுடைய வேண்டுகோள்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற பேரை மாத்துங்க. கலைஞர் வீட்டு கோபாலபுரத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்கல. சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், அப்படி ஏதாவது சொல்லாம ஒழிய கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஏங்க அந்த பேர் தொடரணும்? கக்கூசு பாத்ரூமுக்கு தாங்க பேர் வைக்கல கலைஞர் பேரு. தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க, கல்யாண மண்டபத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. என்னங்க அப்படி கலைஞர் போபியா? நமக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்ல. கலைஞர் இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்களா? எம்ஜிஆர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, காமராஜர் இருந்திருக்காரு. இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணும் கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? கலைஞர் நாடா இது? தமிழ்நாடுன்னு கொஞ்சம் விட்டா கலைஞர் நாடுன்னு போட்டுக்குவாங்க போல இருக்கு பேரு. இப்ப முதல்ல இந்த பேரை மாத்தனங்க. அவர் வந்து மறுபரிசீலனை பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. ஆலோசனையா சொல்ற, முதல்ல பேர்ல இருந்து அடிமுடியில இருந்து மாத்தணும். அதே போல இந்த 1000 கொடுக்கறத அவர் 2500 சொல்லி இருக்காரு. சாத்தியம் எப்படி இருக்கு? இப்ப அந்த ஒயிட் பேப்பர் வேற வர வேண்டி இருக்கு, பொருளாதாரம். ஆனா அதெல்லாம் அவர் சொல்லலன்னு வச்சுங்களேன். ஒயிட் பேப்பர் போட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல, நான் வந்து ஒரு செலவுக்கு உதவுறாம இருக்கணும், 1000 ரூபான்றது 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு என்ன வழி வகைன்னு தான் ஆராய்ச்சி பண்ணோம். ஏற்கனவே இருந்த தகுதி உள்ள சொல்லி இருக்கேன். அப்ப அதே தகுதி உள்ள ஆட்களுக்கு தானே அந்த கண்டிஷன் வரும், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா அதுக்காக மே மாசத்துக்கு போடப்படும்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே பார்த்தேன். மே மாசத்துக்கான போடப்படும், ஆனா அதை ரிவ்யூ பண்ண போறோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், பேர்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தணுங்க. அதனால அது செய்வாரு. இட் வில் டேக் சம் டைம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, 1000 ரூபாய் இந்த மாசம் வாங்கிக்கிங்க, 2500 ரூபாவை நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது என்ன மாசம்? இவங்க 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 21 ஜெயிச்சு அடுத்த மாசமே கொடுத்துட்டாங்களா? 28 மாசம் கழிச்சுதான் இவங்க அதை அமுல் பண்ணாங்க. அமுல்படுத்தும் போது 1 கோடி பேரை வெளியே தள்ளிட்டு தான் தகுதி உள்ளன்னு ஒரு கண்டிஷனை போட்டு பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணவர் வந்து 3வது நாளே ஒரு ஆட்சி கிட்ட வந்து நீங்க ஏன் 2500 கொடுக்கலான்னு கேட்டா மக்கள் சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்சியை பத்தி தெரியாதா, அரசாங்கம் நடத்துறத பத்தி தெரியாதா? காழ்ப்புணர்ச்சிங்க, அவ்வளவுதான். பொச்சரிப்பு, பொறாமை. அதனால இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு மக்களுக்கு தெரியுங்க, மக்கள் ஒண்ணும் மடையர்கள் இல்லைங்க. ஓகே சார், இன்னொரு பக்கம் இப்ப அதிமுக என்னதான் ஆச்சு, என்ன நடக்க போகுது அதிமுகல? ஏன்னா இன்னைக்கு 2 அணிகளா நிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, நாங்க நினைச்சா உங்களை தூக்கிடுவோன்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நான் நினைச்சா உன்னை தூக்கிடுவேன், உன்னுடைய அடிப்படை பதவியில இருந்தே உன்னை தூக்குறேன்ட்டு அவர் தூக்கிட்டு இருக்காரு. இப்ப அதிமுக யாருகிட்ட இருக்கு? அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது? என்னை பொறுத்தவரையில
இது லாங் டிரான் பேட்டில் தாங்க, ரொம்ப நாளைக்கு நடக்குங்க. யார்கிட்ட இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா இப்பவே நமது எம்ஜிஆர் நாளிதழும் செய்திகளும் சி.வி. சண்முகம் வேலுமணி கிட்ட போயிட்டதான் சொல்றாங்க. ஏன்னா அதுல எடப்பாடி பற்றி செய்திகளே இல்ல. சோ அந்த ரெண்டு ஆர்கன் மெயினா ஒரு பத்திரிகை ஒரு டிவி, அந்த ரெண்டும் இப்ப எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் கிட்ட போயிடுச்சுன்றது ஒரு தகவல். ரெண்டாவதுங்க, எலெக்ஷன் கமிஷன் இதுல தலையிடும், சபாநாயகருக்கு இதுல ரோல் இருக்கு, நீதிமன்றங்கள் தலையிடும், எல்லாம் இருக்கட்டும்ங்க. அது எப்படி முடியும். ஆனா ஒண்ணு எனக்கு தெளிவா தெரியுதுங்க, அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கம் எம்ஜிஆர் என்ற ஒரு நல்லவரால் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஜெயலலிதா போன்றவர்களால் அதை கட்டி வளர்க்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி கையில மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி துக்கு நூறா உடையுது பாத்தீங்களா? அதாவது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. அது மாதிரி எடப்பாடி என்னைக்கு பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னையில இருந்து எதிர்கேள்வி கேட்கிறவன், விமர்சனம் பண்றவன், கேள்வி கேட்கிறவன் எல்லாரையுமே வெளியேற்றுவதே ஒரு வழியா இருந்தா, தலைமைன்னா அதுக்கு ஒரு பண்பு உண்டுங்க. தாய் அன்போடு பார்க்கணும், சொல்றவனை கூப்பிடணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதை விரிவா இப்ப விவாதிக்க நேரம் இல்ல, ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன். ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க, ரெண்டு தரப்பும் தப்பு பண்ணுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற தப்புக்கு அந்த கட்சி தான் பலியாக போகுது, அந்த கட்சி தான் நாசமாக போகுது. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அல்டிமேட் கேஷுவாலிட்டி, அல்டிமேட் விக்டிம் யாராக போகுதுன்னா எடப்பாடி இல்ல, வேலுமணி சண்முகம் இல்ல, ஏடிஎம்கே என்ற அந்த கட்சி தான் விக்டிம் ஆக போகுது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது 47 எம்எல்ஏ வந்திருக்காங்க, தொடர்ச்சியான தோல்வி. அப்ப நம்ம ஆட்சியை திரும்பவும் போறது இல்லை, எதிர்கட்சியா தான் இருக்க போறோம். அப்படின்னா எவ்வளவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு வரும். அது தோல்வி வரும்போதும் அப்படி இருக்கணும், இன்னும் அதிகமான பணிவு வேணும், எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைக்கணும். இவர் என்ன பண்றாரு, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக டிஎம்கேவோட அலையன்ஸ் போட்டு அமித்ஷா கிட்ட பேசியாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நாம என் தலைமையில் ஆட்சி நடக்குது, திமுக வெளியே இருந்து ஆதரிக்கும், நீங்க எல்லாம் மந்திரி ஆக போறீங்கன்னு ஒரு கையெழுத்தை வாங்குறாரு. பாண்டிச்சேரியில போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு, அவங்க எல்லாம் நல்லதுதான் நினைச்சு கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்தை கொண்டு ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்குறாரு. கொறடா தலைவர் இவங்களாம், இது பொய் இல்லைங்களா? எதுக்காக நீங்க வாங்குறீங்க? இப்ப சட்டமன்றத்துல இவரும் எம்எல்ஏவா இருக்காரு, சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டணும் இல்ல, ஒரு கூட்டத்தை கூட்டி தானே அதுல கொறடா யாரு, குழு தலைவர் யாரு, பொருளாளர் யாருன்றத முடிவு பண்ணும். கூட்டமே கூட்டாம எதுக்கோ வாங்கின 47 கையெழுத்தை கொண்டு சபாநாயகர் கொடுத்தா சும்மா இருப்பாங்களா மத்தவங்க? அதுவும் நீங்க தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்பவுமே வெற்றி பெற்றா உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. தொடர் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நிச்சயமா யூ வில் பி கொஸ்டின்டு. இயற்கை தானே அது. அப்ப உங்களால ஜெயிக்க முடியாத அதிமுகவை கரை சேர்க்க முடியாதுன்னா ஏன் உங்களை வச்சு அவங்க சுமக்கணும்? உங்களுக்கு ஏதாவது இது என்ன குடும்ப அரசியலா? உங்களுக்கு மாதிரி ஏதாவது பாத்தியத்தை திமுக மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால bound to happen. இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி பழனிசாமி பிஹேவ் பண்ணிருக்கணும். ஆனா அவரு பதவி கண்ணை மறைக்குது, அந்த கட்சியை தன் கையிலேயே வச்சுக்கணும், கைப்பிடியிலே வச்சுக்கணும் அதிமுகவை நினைக்கிறாரு. அது நிச்சயமா அது நடக்காதுங்க. அந்த கட்சி சீரழிவை நோக்கி வேகமாக பயணிக்கிறது அப்படிதான் நான் நினைக்கிறேன். நிறைவா இப்ப தாவேகாவுக்கு ஒரு அதிமுக இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போறதாகவும் சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி இடம் கொடுத்தா, இப்போ அவர் அடிமை சக்தி, ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ பதவி கொடுத்தாரு, அமைச்சரோட இடம் கொடுத்தாரு அப்படின்னா அது ஒரு விமர்சனமா வராதா? கண்டிப்பா வரும். அதாவதுங்க, ஒரு ஆபத்துல இருக்கிறீங்க நீங்க, ரொம்ப சிக்கலான நேரத்துல ஒரு 25 பேர் உங்களுக்கு உதவி பண்றோன்றாங்க, நீங்க அந்த உதவியை ஏத்துக்கிட்டானே போவீங்க. இப்ப ஆட்சி தொடரணும், உங்க கனவு நிறைவேறணும், மக்களுக்கான உங்க திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா அதிகாரம் உங்க கையில இருக்கணும். அப்ப அந்த அதிகாரத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருக்குது அப்படின் போது நீங்க கேட்காமலேயே மத்தவங்க கிட்டலாம் 2 எம்எல்ஏ கிட்டலாம் நீங்க லெட்டர் எழுதி கொடுத்து கேட்டுட்டு இருந்தீங்க.
ஆனா 25 எம்எல்ஏக்கள் வந்து உங்களை மக்கள் தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம், இப்ப நாங்க பாஜக கூட்டணி எதுலயும் நாங்க இல்ல, நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னா அவருக்கு என்னங்க கசக்குதா? அப்ப அந்த ஆதரவை அவர் ஏற்றுக்கொண்டதில் தவறு இல்லை. அதுதான் நார்மலா எல்லாரும் செய்வாங்க. ஏத்துக்கினாரு, அதுக்காக அவங்களுக்கு போய் நன்றியும் சொன்னாரு. யார் வந்து உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தானே கடமை. போனாரு, நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து டீல் இருக்கு, சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு, வதந்திகள் தான். அதனால மந்திரி பதவி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாருன்னா முதல்ல அவங்க எம்எல்ஏவா தொடர முடியுமான்றதே லீகலா கொஸ்டின்ல இருக்கு. இப்பவே போய் கவர்னரை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம் எடப்பாடி தரப்பு. அதாவது சபாநாயகரையும் பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் அது ஒரு லாங் டிரான் பேட்டல் தான், அதுவும் லீகலா ரொம்ப நாள் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தால் அது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து அவப்பெயரை உண்டாக்கும். அவர் வந்து பதவிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வரும். இப்ப விஜய்க்கு இதோட காரியம் முடியல. அடுத்த வருஷம் முனிசிபல் தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. அதனால இந்த தேர்தல் ஜெயிச்சிட்டோம் 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்லாம் இல்ல, 5 வருஷத்துக்குள்ளேயே இந்த தேர்தல் எல்லாம் வரப்போகுது. அப்ப எதிர்கட்சிகள் வெறுவாயே மெல்றவங்க நீங்க அவல் கொடுத்தீங்கன்னா எப்படி மெல்லுவாங்க? உண்மை இல்லாத இடத்திலேயே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பிரம்மோத்சவம் பண்றவங்க தான் திமுக. அப்ப இதெல்லாம் அவங்க உங்களுக்கு எதிராக பேசுவாங்களா மாட்டாங்களா? அதனால ஒரு நிலைமைகள் தெளிவாகும் வரையில, ஆனா அதே நேரத்துல அவங்க ஒரு தனி கட்சியாக வந்தா கூட்டணியில சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு ஊழல் பண்ண செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாருன்னு ஜெயில இருக்கும்போது மந்திரியா வச்சுட்டு இருந்த கட்சி தானங்க பல மாதங்கள் திமுக. KL நேரு மேல இடி கேஸ் போடணும் மாட்டேன்னு மந்திரியா வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஏன் பாஜகவுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? பெரிய வாஷிங் மிஷின் வச்சிட்டு இருக்காங்கல்ல. ஊழல் பண்ணவங்க எல்லாம் பிடிச்சி அதுல போட்டாங்கன்னா உடனே அஜித் பவார் ஷிண்டே எல்லாம் மகாராஷ்டிரால பாக்குறோம்ல. அதனால அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்ப கூட்டணியில சேர்ந்துக்கினாங்கன்னா பிரச்சனை. ஆனா இந்த ஆட்சியில் அவருடைய அரசியல் அல்லது நேரடியா தாவே காவல ரிசைன் பண்ணிட்டு ஒரு இதை நான் ஒரு சூழலை பாக்குறேன். அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இவர் கட்சியில சேர்ந்து விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சு வராங்க தாவே காலன்னா, அப்ப அவங்க எல்லாம் புனிதர்கள் ஆயிடுவாங்களா விசில் சின்னத்துல? நான் என்ன சொல்றேன்னா பிராக்டிக்கலா யார் யார் மேலாம் அந்த கட்சியில அந்த அந்த 25 பேர்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அவங்க எல்லாம் அதை கிளியர் பண்ணிட்டு வரணும். குற்றச்சாட்டு எல்லாரும் மேலேயும் தான் வரும், அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ப்ரூவ்டு பை எ கோர்ட். அது வரைக்கும் அவங்க நிரபராதி தான், குற்றம் அப்ப இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கிற ஆளுகளுக்கு மந்திரி பதவி கொடுக்க கூடாது. மற்றவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க பேர எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னா ஏங்க விசிகாவை கூப்பிட்டு இருக்கிறாரு, மத்தவங்களை கூப்பிட்டு இருக்காரு அமைச்சரவைக்கு, காங்கிரஸ்காரங்க தயாரா இருக்காங்க. அது மாதிரி அது ஒரு கட்சி, அதுல இருந்து ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. நீங்க மந்திரி பதவி கொடுக்கறதா இருந்தா கூட கொடுக்கலாம். ஆனா those who have not been involved in any corruption case ஆனா அவங்க மேல எந்த வழக்கம் இல்லைன்னா கொடுங்க. மற்றவங்களுக்கு வந்து இந்த வழக்கை கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஆனரபிள் ஆன பிறகு அக்யூட்டட் ஆன பிறகு நீங்க வாங்க அரசாங்கத்துல. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை வச்சா பணமரத்தடியில நின்று பால் குடிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, உலகம் ஏத்துக்குமா? அப்ப அரசாங்கத்தை காப்பாத்திக்க இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனால அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, விஜய் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குரலை நல்லா செயல்படுத்துறவரு 100 வாட்டி யோசிப்பாருங்க. 100 வாட்டி யோசித்துதான் எந்த முடிவும் எடுப்பார். அவர் எடுக்கிற எல்லா முடிவுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம மக்கள் சமூகத்துக்காகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I wish him every success once again. Thank you, sir. Thank you so much for your time. Thank you.